வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா ஓபிஎஸ் மீண்டும் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இணைய போகிறதா சொல்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி பார்த்தீங்கன்னா யாரோட வைப்பேன்னு சொல்லிட்டு மெகா கூட்டணி வைப்பேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு. ஆனால் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியும் இப்போ கூட்டணி வச்சுருக்காரு. இப்போ ஓபிஎஸோடையும் கூட்டணி இல்லை டிடி தினகரன் கூட்டணி இல்லை ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு தான் கேள்வி இருந்துச்சு. ஆனால் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இரட்டை இலையில தான் பயணிப்பன்ற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இப்போ ஓபிஎஸ் ஆதரவு ஒரு கட்சியும் பதிவு பண்ணி வச்சிருக்காரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி இங்கே எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம். இது முக்கியமாக எம்ஜிஆர் பேர் வச்சது முக்கியமான காரணம் டிடி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இப்போ ஓபிஎஸ் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லும்போது அதிமுகன்ற கட்சியை எல்லாருமே பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் மறந்து இதுதான் அதிமுகன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த முடியும். அதே மாதிரி ஆதர் அர்ஜுன் பார்த்தீங்கன்னா இது விஜய் கட்சியை சார்ந்தவர். எடப்பாடி பழனிசாமியை அதே மாதிரி பார்த்திங்கன்னா அண்ணாமலை குறித்து ஒரு அவையவன்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். இது மிகப்பெரிய லெவலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ ஓபிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ராஜ்யசபா சீட்டில் பார்த்திங்கன்னா அவரும் வாக்களித்தா மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமியோட ரூட்டே கிளியர் ஆகும். எடப்பாடி பழனிசாமி மூவ் பண்ணிட்டு இருக்கிறத சொல்கிறாங்க. ஆனால் டெல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீட்டை வச்சு விளையாடுன்றாங்க. பாமக இதுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா பாமகவுக்கு வந்தால் அவருக்கு சீட்டு கொடுக்குறன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. தேமுதிக மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கதான் சொல்கிறாங்க. ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இனிமேல் தான் வந்து ஓபிஎஸ்ஸால் மிகப்பெரிய ஒரு குடைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஓட்டு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வந்து இந்த ராஜ்யசபா சீட்டு அவங்களுக்கு அந்த அணிக்கு கிடச்சிரும் சொல்லிட்டாக்காண்டி ஓபிஎஸ் ஆதரவாளர் ஓபிஎஸ்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா வாக்களிக்காதீங்க உங்களுக்கு சாதகமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டே வராங்க. இதுமாரி ஓபிஎஸ்ஸை திருப்பி முன்னேற்றம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கு போட்டியாக வருவான்ற ஒரு பயம்தான் வரும். ஆனால் கட்சிக்குள்ளே இருக்க இப்போ கேபி முனுசாமி ஜெயக்குமார் தான் சிக்கல்ன்றாங்க. ஒரே அடியாக காலியாயிருவாங்கன்ற பயம். ஜெயக்குமாருக்குமே சீட்டு கிடைக்குமா எதிர்பார்ப்பு வந்தார், பட் கிடைக்கல. ஸோ 2 பேருக்கு தனபால்னு சொல்லிட்டவர். அது முன்னாள் சபாநாயகர் கிடையாது, இது வேறு தனபால். ஸோ அவருக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு பார்த்தீங்கன்னா அதிமுக இன்பதுரை கொடுத்துருக்காங்க. இது மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பேர் அந்த ஒரு வாய்ப்புக்காண்டி பார்த்திங்கன்னா போராடிட்டு இருந்தாங்க. எதனால இந்த ராஜ்யசபா சீட்டுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே போட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வரிசையாக பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஒரு நிறைய குரூப் இருந்துச்சு. விந்தியா அதே மாதிரி செம்மலை இவங்கெல்லாம் ரேஸில் இருந்தாங்க. 34 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தால் ஒரு ராஜ்யசபா சீட்டு. 2026 எம்எல்ஏ எலெக்ஷனில் ஜெயிக்க முடியுமா இல்லையான்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ராஜ்யசபா சீட்டில் 5 வருஷம் பேசாமல் போய் உட்காந்துடலாம். ஸோ எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் நம்ம வந்து எம்எல்ஏ எலெக்ஷனை ஜெயிப்போமா தோப்போன்ற ஒரு டென்ஷன் இல்லாமல் போய் உட்காந்துடலாம். அதனால தான் நிறைய பேர் போட்டிட்டாங்க. ஸோ ராஜ்யசபா சீட்டை பார்த்திங்கன்னா இப்படியே கைப்பற்றணும்னு சொல்லிட்டுக்காண்டி ஆனால் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்செட்லன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிஜேபியில் பார்த்திங்கன்னா அண்ணாமலை மீண்டும் தலைவராக வந்தால் மிகப்பெரிய லெவலில் வந்து திருப்பி பாஜக ஆக்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அண்ணாமலை பார்த்திங்கன்னா அவராக தான் வந்து ராஜ்மா பண்ணிட்டாரு. ஏன்னா வந்து டெல்லி மேடம் வந்து எடப்பாடியோட கூட்டணி வைக்கிறேன்னு சொன்னோன்னா அவர் வந்து நான் தலைவர் பொறுப்பு வந்து விலகிறேன்ற மாதிரி விலகிட்டதாக சொல்கிறாங்க. திருப்பியும் பார்த்திங்கன்னா இப்போ கூட வந்து அமர வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அண்ணாமலை டிமாண்டே பார்த்திங்கன்னா பாஜக தனித்து போட்டிடணும், எடப்பாடியோட பார்த்திங்கன்னா மிங்கிள் ஆகக்கூடாதுன்ற மாதிரி தான் வந்து ஒரு டிமாண்ட் வச்சிட்ருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் இந்த கட்சிக்குள்ளே பிரச்சனை. அதே மாதிரி வந்து அண்ணாமலை காலி பண்ணுறதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரம் பாஜக இணைஞ்சிருக்காரு. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சலசலப்பான சூழ்நிலை. இப்போ பாமகலையும் பார்த்திங்கன்னா ஒரு சலசலப்பு இருக்குது. அதிமுகவோட விஷயம் பார்த்திங்கன்னா பிளவுபட்டு கிடக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடி தரம் சொல்கிறாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ராஜ்யசபா சீட்டுக்காண்டி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவு கேட்டது. ஓபிஎஸ் கட்சியிலேருந்து பார்த்திங்கன்னா அதிமுக கட்சி நபராக கருதாதீங்க அப்படின்ற மாதிரி சபாநாயகர்கிட்ட கொடுத்துருந்தாலுமே வழக்கல் நிலுவையில் இருக்குது நிறைய வழக்கு. அதில் எந்த ஒரு முடிவுமே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வரல. ஸோ அதனால பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸோட தெய்வம் நாடிட்டு போகிறாரு. ஓபிஎஸ்கிட்ட பார்த்திங்கன்னா பேருமே பேசுகிறாரு. ஸோ தெரிஞ்சவங்க வச்சு. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான முடிவு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் எடுப்பான்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது. இதை வந்து பிஜேபியும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வச்சு மிகப்பெரிய கேம் விளாடுன்றாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிகிட்ட 40 இடங்கள் அந்த மேலே கேட்குறாங்க பிஜேபி. ஆனால் தரதுக்கான வாய்ப்பு இல்லை. 40 இடங்கள்லாம் தர முடியாதுங்க, 20 இடங்கள்லாம் தரேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்ல அதுவும் பார்த்திங்கன்னா வாங்கிடுவாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் தான் போயிட்டுருக்கு. தென் மாவட்டம் மொத்தமாக கொடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டம் கொடுத்தா அதிமுக டென்ஷன் ஆகும். தென் மாவட்டங்களே அதிமுக தான் மிகப்பெரிய வலிமையான கட்சி. அப்போ தென் மாவட்டம் கொடுத்துட்டா கிட்டத்தட்ட அதிமுக அடகு வச்ச மாதிரி. இனி அதிமுக பார்த்திங்கன்னா பாஜக கண்ட்ரோலில் போன மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு. அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் நிறைய இடங்களில் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போகலாமா அதிமுகவோட மாதிரி பார்த்திங்கன்னா வேலுமணி பேசியிருக்கதான் சொல்கிறாங்க. வேலுமணி அதே மாதிரியே வந்து பொறுப்பாளரை தென் மாவட்டங்களில்
எப்படி வந்து ஒரு அதிமுக மிகப்பெரிய வலிமையாக இருக்கும், அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் இருக்குது. கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவோட பொறுப்பாளர் கரூரை சேர்ந்தவர் அப்படியும் செந்தில் பாலாஜி டேரக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீலிங் பேசியிருக்காரு வேலுமணி. நீங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 இடங்கள் இருக்குது கோவையில், நீங்கள் 5 இடங்களை ஜெயிச்சுக்கோங்க, நாங்கள் 5 இடங்களை ஜெயிச்சுக்கோன்ற மாதிரி டீலிங் போட்டிருக்காங்க. பட் வந்து செந்தில் பாலாஜி வந்து ஒரு கன்வின்ஸ் ஆகலை, நல்ல டீல் இருந்தாலுமே. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வேலுமணியை நம்ப முடியாத மாதிரி அவங்களுமே ஒரு யோசிச்சே எடுக்கதா தகவலியாக இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.